ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது ஸ்திரீயும் மிருகமும் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பழைய ஏற்பாட்டு அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள் இது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதலில் கொடுக்கப்பட்டது. ஏன் சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்கள் தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஜனமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறமா அந்த இஸ்ரேல் ஜனங்களை நமக்கு ஒரு முன்னடையாளமாக வேதாகமத்தில் காமிச்சிருக்கான்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு பிரமாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வசனத்தை என்ன பண்ண போகிறோம்னா வாசித்து உண்மையை தெரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள், லேவியராகமத்தில் 18வது அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசிக்கும்போது நமக்கு அங்கே சொல்லுவார். நம்ம அதை வாசிக்கலாம். யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இது சொல் அர்த்தமாகவே இஸ்ரேல் மத்தியில் பார்த்திங்கன்னா இது கொடுக்கப்பட்ட கற்பனை கட்டளை, அதை அவங்க மீறவே கூடாது. அது அருவருப்பான காரியமாக இருக்குன்னு சொல்லி காமிச்சார். ஒருவேளை இங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய அந்த வார்த்தைக்கு எதிராக ஒரு ஸ்திரீயானவள் செயல்பட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கும்போது அதில் 29ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்மாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி தீர்க்கமான கட்டளையும் கொடுத்துருந்தார். அப்போ நமக்கு வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவருடைய உண்மைகள், சத்தியங்கள் மறைஞ்சிருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டிய காரியமானது பார்த்திங்கன்னா, ஸ்திரீ மிருகம். அப்போ இந்த ஸ்திரீயானவள் மிருகத்து கூட சேரக்கூடாது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்ட பிரமாணம். அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே சொன்னார். அப்போ வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த ஸ்திரீயை யாருக்கு ஒப்பிட்டு வேதாகமம் காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், ஏசாயாவில் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த இடத்துல இந்த ஸ்திரீயை யாருக்கு ஒப்பிட்டு காமிக்கிறாங்கன்றத வேதாகமம் நமக்கு தெளிவாக காமிக்கும். நம்ம அதை வாசிக்கலாம். இப்போ அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்துக்கு அநேக உண்மைகள் உள்ள சொல்லப்பட்டிருக்குது. அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்குது வசனம். அப்போ இந்த ஸ்திரீ யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லது யார் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த புருஷன் யாருன்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே அந்த புருஷன் யாருன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ புரிஞ்சுங்களா? அப்போது வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடையாள வார்த்தை. எது? புருஷன் என்பது. அந்த வார்த்தையை வைத்து அந்த வார்த்தை யாரை பொருள்படும்படியாக காண்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவை தான் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தலைவராக, இரட்சகராக, மீட்பராக என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ எல்லா சபைகளும் அவர் தான் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி அவருடைய பேரை மையப்படுத்தி தான் எல்லா சபைகளும் இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், 2 கொரிந்தியர் 11:2 மிக மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்குது. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கார்.
அப்போது கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி மனவாட்டியாக யார் வரப்போகிறாங்கன்னா சபை மக்கள். அப்போ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இந்த சபை சபையை ஸ்திரீக்கு ஒப்பிட்டு வேதாகமும் நமக்கு காமிக்குது. அப்போ நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்திரீ மிருகம். அப்போ ஸ்திரீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வரும் பொழுது ஏசாயால 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கையில் எடுக்கும் பொழுது அந்த இந்த ஸ்திரீ 7 ஸ்திரீகள் காமிக்கப்பட்டது. அப்போ 7 ஸ்திரீகளுக்கு ஒரே புருஷன். அப்போ புருஷன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ஒரு அடையாள வார்த்தை, சரிங்களா? ஓகே. அப்போ அந்த வகையில் உலகத்தில் கூட எல்லா கிறிஸ்துவ சபைகளும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் மையப்படுத்தி அவர் பேரை தான் பிரஸ்தாவப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போது ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்கின்றது தெளிவாயிடுச்சு. மிருகம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், மிருகம் என்பது உலகத்தினுடைய அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அடையாளமாக வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அர்த்தங்கள் மேலோட்டமாக தான் பார்த்துருக்கோம். இன்னும் அதை ஆழமாக ஆராயும் பொழுது இன்னும் தெளிவான உறுதியான பதிலெலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது பிற்காலத்தில் தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் அது கிடைக்கும், சரிங்களா? அப்போ இப்போ நம்ம பார்க்குறது அடிப்படையாக தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போ ஸ்திரீயை நம்ம பார்த்துட்டோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அது யாருக்கு அடையாளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு அடையாளம் பார்த்தாச்சு. இப்போ மிருகம் யாருக்கு அடையாளம்னு நம்ம கவனிக்கணும். அப்போ மிருகமானது பார்த்திங்கன்னா உலக அரசாங்கங்களுக்கு பார்த்திங்கன்னா அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்கள், தானியேலில் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த இடத்துல சில அடையாளங்கள் காமிக்கப்பட்டிருக்கும். இந்த 7ஆம் அதிகாரமானது விசேஷமான அதிகாரம். இந்த இடத்துல 4 மிருகங்கள் காமிக்கப்பட்டிருக்கும். முதலாவது மிருகம் பார்த்திங்கன்னா சிங்கம் அப்படின்ற ஒரு மிருகம். 2வது மிருகம் பார்த்திங்கன்னா கரடி அப்படின்ற ஒரு மிருகம். 3வது மிருகம் பார்க்கும் பொழுது சிறுத்தை அப்படின்ற ஒரு மிருகம். 4வது மிருகம் தான் கெடிதும் பயங்கரமான மிருகம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இந்த 4 மிருகங்களும் 4 உலக பேரரசுகளை ராஜ்யங்களை என்ன பண்ணுறது அடையாளப்படுத்துதுன்றது அதை வாசிக்கும் போது தெரிஞ்சிடும். அந்த வகையில் இந்த 4வது கெடிதும் பயங்கரமான மிருகமானது ரோம சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தி காமிக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எதுக்காக இதை நீங்கள் படிச்சீங்க சகோதரரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருகம் என்பது உலக ராஜ்யங்களை அரசாங்கங்களை அடையாளப்படுத்துன்றதுக்காக தான் தானியேலில் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும், சரிங்களா? மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல ஸ்திரீ யாருக்கு அடையாளம் செய்ய பார்க்கும்போது சபைகளுக்கு அடையாளன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி மிருகம் யாருக்கு அடையாளம் செய்ய பார்க்கும்போது உலக ராஜ்யங்கள் அல்லது அரசாங்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இருதயத்தில் நியாயம் அப்படின்னு யாருக்காவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் கூடிய எல்லா கிறிஸ்துவ சபைகளும் எல்லா அரசியல் கூட ராஜ்யங்கள் கூட அரசாங்கத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க சம்பந்தம் கலந்துருக்கிறாங்க. இது மேலோட்டமான பதில், ரொம்ப அழகாக நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல ரோம சாம்ராஜ்யத்துக்கு கூட சேர்ந்திருந்த ஸ்திரீ யாருன்னா போப்பு மார்க்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சபை. அதை தொடர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்திரீயாகிய சபை யாருன்னா புரொட்டஸ்டன்ட் சபைகள். அதாவது ரோமன் கத்தோலிக்க சபை அல்லாத மற்ற எல்லா சபைகளும் புரொட்டஸ்டன்ட் சபைகள் தான். அப்போ இந்த சபைகள் இந்த மிருகமாகிய அரசாங்கங்களோடு அல்லது அரசியலோடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. கண் கூட எல்லாருமே பார்க்குறாங்க. அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியம். அப்போ இன்னைக்கு உலக சபைகளில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருவருப்பான காரியம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டார். இந்த அருவருப்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்திரீயானவள் மிருகத்துக்கு கூட சேரக்கூடாது. அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு வேசித்தனம் தான், அருவருப்பு தான் இன்னைக்கு உலக கிறிஸ்துவ சபைகளில் நடந்துட்டு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்தேயில 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிக்கும்போது மிக உறுதியான வசனமானது காமிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, நாம் வாசிக்கும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும்
அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட அந்த காரியமானது அதற்குரிய தண்டனையானது நிச்சயமாக நிறைவேறும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவ சபைகளும் பார்த்தீங்கன்னா இந்த அருவருப்பான வேசித்தனத்துக்குரிய காரியம் நடந்துட்டு இருக்குது. நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா இந்த சபைகளை தேவன் அழிப்பார். அதனால தான் நாம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தெரிந்து கொண்டு உலக அரசாங்கங்களோடு, உலக அரசியலோடு, உலக ராஜ்யங்களோடு சம்பந்தப்படாமல் நம்முடைய ராஜாவை மட்டுமே ஏற்றுக்கொண்டு பிதாவினிடம் சென்று சேரும்படியான அழைப்பு கொடுத்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.